குழந்தைங்களுக்கு சரியான ஐ கான்டாக்ட் இல்லைன்னா நம்ம வீட்லயே எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். குழந்தைங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பெரிய சேர்ல உட்கார வச்சும் நம்ம சின்ன சேர்ல உட்காந்தும் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஃப்ளோர்ல உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி குழந்தைங்களை சின்ன சேர்ல உட்கார வச்சு ஆக்டிவிட்டி கொடுக்கற மூலமா ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஒன் வந்து பீக்கப்புங்கிறது பவுஸ் சொல்லி விளையாடுவோம், அந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். தேர்ட் ஒன் ஃபிங்கர் பப்பட் அப்படிங்கிறது கையில பப்பட் போட்டுட்டு குழந்தைங்களை வந்து பாக்குற சொல்ல மூலியமா ஐ கான்டாக்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் வந்து நம்ம ஊதுறது வந்து எந்த டைரக்ஷன் போகுது எப்படி போகுது நம்ம வாயில ஊதுறத பாக்குற மூலமா ஐ கான்டாக்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட், நம்ம எக்ஸாம்பிள் அனிமல் சவுண்ட் நம்ம கொடுக்கற மூலமா ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ் பாடலாம். அதுக்கப்புறமா காகல்ஸ், பார்ட்டி வியர் கிளாஸ் வந்து போட்டுட்டு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபன்னி மாஸ்க் போட்டுட்டு குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது கண்ணு மட்டும் தான் தெரியும். சோ குழந்தைங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்களோட ஐ கான்டாக்ட் வந்து பில்ட் ஆகும்.